ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் க்ளோரி அங்கே யூனிவர்சிட்டியில் தான் இருக்கா. ஹாஸ்டலில் ஒன்று நின்றுட்டு நான் என்ன இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்துட்டேனா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் அப்படின்னா சாகலையான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பார்த்தா அங்கே ஃபியூனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. நான் அவங்களுக்கு பே பண்ணுறேப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அப்போ ஒரு ஞாபகம் வருது. அவங்க பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணால் அவளோட ஃபோனில் இருக்க காசு எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பண்ணது இந்த ஃபியூனா தான். கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நான் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்ருக்கா. எனக்கு இப்போ ஏகப்பட்ட காசு எல்லாமே தேவைப்படுதுப்பா, ப்ளீஸ் நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அப்போ அங்கே ஃபியூனா ஏன் இல்லை கண்டிப்பான்னு சொன்னதுமே, ஒரு ட்ரிப்பு போகலாமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக போகலாம், எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா உனக்கு $2 மில்லியன் பே பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட்டில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி இவ உடனே இந்த டாலரை திருடிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நீமே எங்கள் கூட சேர்ந்து வரையாப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரி ஓகே நான் வர்றேன் போங்க அப்படின்றத சொன்னதும், நான் இல்லாமல் எப்படி நீ மட்டும் பண்ண வேலைக்கு போன ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே ஜாக்குன்னு ஒரு பர்சன் வர்றான். அவன் பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சாப்பாடு எல்லாமே அவன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது போன ஜென்மத்தில் நம்ம ஹீரோயினை போட்டு அவன் அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கான். நீ எப்படி இவ்வளோ மோசமானவளாக இருக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ பாஸ்ட் லைஃப்பில் நீ எனக்கு பண்ணதுக்கு கண்டிப்பாக உன்னை நான் பழி வாங்குவேன்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தான் அவன். பட் இருந்தாலுமே அவன் அந்த ஃபியூனாக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்கான். இவளோட காசை வச்சு அவனுக்கு அவள் ஷோட் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கா. காசை யூஸ் பண்ணிவிட்டு நீ எனக்கு எதிராக வேலை பண்ணியான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, இது கேர்ள்ஸோட ட்ரோம், இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதும் உடனே ஃபியூனா இது என்ன பண்ணி பேசிகிட்ருக்க, ஜாக் நல்ல பையன்னு சொல்லிட்டு அப்ராடு போக போகிறோம், எல்லாருமே சேர்ந்து வாங்க போகலாம், சூப்பராக இருக்கும், அந்த ட்ரிப் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அப்போ உடனே க்ளோரி நீ கூட சேர்ந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு பேசினதும், நான் இப்போ ஃபஸ்ட்டு லைப்ரரி போகிறேன் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக நீ நாளைக்கு வான்னு சொன்னதுமே அந்த ஜாக் நீ ஏன் கவலைப்படுற, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதுமே இந்த மாதிரி ஏதோ வச்சுருக்கா, இந்த வைரஸை நான் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உன் ஃபோனில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் என்னோட தான் நான் மாற்றிக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சா. ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு நீயாவே வலையில் மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இவங்க எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஏகப்பட்ட கார்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே ஜாக் போய் பார்த்துட்டு வாவ் கார் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே பார்த்தா டோட்டலாக $70,000 வந்துட்டுருக்கு. இப்போ அங்கே என்னப்பா இவ்வளோ காசான்னு சொல்லிட்டு கேட்டதோ இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது எங்கே க்ளோரியை காணோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவள் வரலன்னு சொன்னதுமே அவள் வரல போல விடு, அவளாம் வந்தா என்ன வரலாட்டி என்ன அப்படின்றத சொன்னதும், அவள் வரலன்னா தான் இவ பொழப்பு நாரி போயிருமே, அங்கே ரொம்பவே பயந்து போயிருக்கா. இப்போ விடுப்பா வரலன்னா என்ன, நம்ம கூட சேர்ந்து எல்லாருமே போகலான்னு சொன்னதும், இல்லை க்ளோரி கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்றத சொன்னதுமே எதுக்காக நீ இப்போ பயந்துட்டுருக்க அப்படின்றத சட்டி கேட்டா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம எல்லாம் ஒரே ரூமில் இருக்கோம், அது எப்படி அவளை மட்டும் போய் விட்டுட்டு போக முடியும்னு சட்டி கேட்டா. நம்ம ஹீரோ ஏன் நான் வந்துட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டுருக்கா. பாங்க நீ எதுக்காக அவ்வளோ லேட் பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னால் எங்களுக்கு இப்போ லேட் ஆகிட்டுருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசினதுமே, என்னப்பா நான் வெயிட் பண்ண வச்சிட்டேனா, அப்படியா நான் அப்போ உங்கள் கூட வரல, நான் பேசாமல் கிளம்புறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசுகிறா. ஃபியூனா அந்த ஓஷன் குரூப்போட ஹையர்னஸ், நீ எப்படி இந்த மாதிரி பேசுவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இதுக்கு தான் கூட கூட்டிகிட்டு வராதன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவன் நம்மளோட கிளாஸ்மேட் சொன்னதும், இந்த ஜாக் பார்த்தியா அவள் எவ்வளோ தூரத்துக்கு அன்பாக இருக்கா, நீ அவட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமா, அப்படியா மன்னிப்பு கேட்கணுமா, நான் அப்படி கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனால் அப்போ அங்கே அவள் நில்லு போகாத அப்படின்றத சொல்கிறா. நானே உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அவங்க பேசுனதுக்காக, கூட சேர்ந்து கிளம்பு அப்படின்றத செட்டு கூப்பிட்டதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தியா நீ எதுக்காக போய் இவட்ட போய் சாரி கேட்குறேன்னு சொன்னதும், வாய முடுங்க டைம் ஆகிட்டுருக்கு இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ நீ இன்னைக்கு பண்ணதுக்கு பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபியூனா ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்ராடுக்கு அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னோடய லைஃபே ரொம்ப செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அங்கே 70,000 நீங்கள் பே பண்ணணும் மேடம் சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்தா. ஐயோ என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஒரு ட்ராமா பண்ணுறா.
ஃபியூனா நீ வந்து உன் ஃபோன் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. போன ஜென்மத்தில் இப்படி கொடுத்து தான் அவளோட ஃபோனை அவள் ஹேக் பண்ணி காசை வந்து திருடி இருக்கா. ஸோ இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஃபோனை கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்டா, ஐயோ ஃபோனா அப்படின்றத சொல்லிட்டு ஐயோ ஏரோப்ளைன்லேயே விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்றத சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க பிளேனில் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லும்போது, ஆமாப்பா நான் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்படியே வச்சுட்டேன் போல அப்படின்றத சொன்னதும், அவள் ட்ரெஸ்ஸை பாரு பார்த்தாலே தெரியலையா எவ்வளோ வந்துட்டு மோசமாக வந்துட்டு ட்ரெஸ் போட்டிருக்கா, அவள் ஃபோன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற சேர்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்சல்ட் பண்ணதுமே அப்போங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்படி உங்கள் ஃபோன் வந்து கிடச்சிரும் மேடம், ஹேண்ட்பேக் வந்துட்டு பிளைனில் தான் இருக்கான், நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஃபியூனா என் ஃபோன் இல்லைப்பா அப்படின்ற சொன்னதும், எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ட்ரபிள் க்ரியேட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அந்த ஜாக் இந்த பையன் ஃபோனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னால் அவள் ஃபோனை வாங்கிக்கிட்டு போய் பார்க்குறா. அப்போ அங்கே பாவம் இவனாவே போய் மாட்டிக்கினானேன்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருந்தா. இவ உடனே அங்கே செக் பண்ணால் அதில் ஒரு $70,000 இருக்குது. உடனே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறா. ஜாக் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கொடுக்குறா. சரிப்பா நீங்கள் வந்துட்டு க்ளோரியோட ஃபோனை பேக் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொன்னதும், நீ எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்க, ஒழுங்காகவே எதுவும் பண்ண மாட்டியா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது பார்த்தா அவனோட காசு வந்து ஃபோனில் எதுவுமே இல்லை. ஐயோ என் காசு எங்கன்னு சொன்னதுமே, என்னப்பா ஜாக் ஏதோ ஹேக்கர்ஸ் வந்து பிடுங்கிட்டாங்களான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஏய் ஃபியூனா ஒழுங்காக உண்மையை சொல்லு, இப்போ நான் உன்கிட்ட தானே ஃபோனை கொடுத்தேன், என்ன நீ பண்ண, என் காசை நீ தான் திருடினியான்னு சொல்லிட்டு கேட்டா. பாங்க இதுக்கு முன்னாடியுமே நம்ம ஹீரோயினை போன ஜென்மத்தில் என் 2 மில்லியனை நீ தான் எடுத்திருக்க எக்ஸ்பிளைன் கொடுன்னு சொன்னால் அவன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். உன் மூஞ்சிக்கு நீ இந்த காசெல்லாம் வச்சிருப்பியான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, அந்த காசெல்லாம் ஜஸ்ட் அவளுக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு சமம், நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே எனக்கு என்ன பண்ணேன் அதாண்டா உனக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. இப்போ நீ எதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, $7 ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக என்னோடய பேரண்ட்ஸ்ட்டு சொல்லி வாங்கி கொடுத்துடுறேன், அது எப்படி போச்சுன்னு தெரியலேன்னு சொன்னதும், உடனே அவனுமே ஒரு ரிச் லேடி நான் வந்து பேசாமல் க்ளோரியை டம்ப் பண்ணிவிட்டு இவ கூட சேர்ந்து இருந்தால் என் லைஃப் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் எப்பயுமே நான் பண்ணுறேன்னு சொன்னதும், உடனே ஃபியூனா ஃப்ரெண்டு எது என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கானே ஜெலஸ் ஆகுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படியா நான் எதுக்காக ஜெலஸ் ஆக போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், இதில் ஜெலஸாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஹீரோயினோட ஃபோன் வந்ததுமே நம்ம ஷாப்பிங் போகலாமான்னு சொல்லிட்டு அவ கேட்டதும், கண்டிப்பாக போகலாமே அப்படின்றத சொல்கிறாங்க. போங்க இன்றைக்கி உங்களை நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அங்கே மாலுக்கு போனதுமே இந்த மால்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இங்கே நம்பர் 1 டிசைனர் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னது, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாமே வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. போயிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் எல்லாமே நடக்கட்டும், ஃபைனலாக நடக்க போகிற கூத்தை மட்டும் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் உங்கள் காசு பூரா எனக்கு சொந்தமாகுன்னு சொல்லும்போது பார்த்தா அவங்க ஆளாளுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு அள்ளியிருக்காங்க. ஸோ மேனேஜர் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு மேடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டா. உடனே ஜாக் அந்த மேனேஜரை தள்ளி விட்டுட்டு ஃபியூனா இந்த பேக்கை தான் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, அப்பாங்க அவள் ஃபேஸை பாரு, அதை பார்த்துட்டு வயிற்றுச்சலாக இருக்கா, ஏன் வந்துட்டு உனக்கு பொறாமையாக இருக்கான்னு சொன்னதும், என் பொறாமையாக இருக்குது அப்படின்றத சேர்த்து கோவப்படும் போது நான் வந்து என்ன பண்ணி ட்ரெஸ் எது வாங்கலான்னு சொன்னதும், இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குப்பா, இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஜாக் கோவம் ஆகிட்டு ஓ ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பேசுன்னு சொன்னதும், சீப்பை பற்றி இவள் பேசிகிட்டு இருக்கா, இவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு இது எவ்வளோ ஃபேக்குன்னு சொன்னதும் அந்த ஃபியூனான் தன்னோட ட்ரெஸ்ஸை பார்க்குறா. ஏன்னா பிராண்டட் மாதிரியே அவள் வந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஊரை சுற்றிட்டு ஏமாத்திட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் சரி ஓகேப்பா இருக்கட்டும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக பார்த்ததும், எதுக்காக வந்துட்டு நீ இப்போ போகிற நீ பேசாமல் இருன்னு சொன்னதும், என்னப்பா நான் ஒரு ஸ்டெப்னா கண்டாலே நீ ரொம்ப அப்படியே நர்வஸ் ஆகிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு எதுக்காக நர்வஸ் ஆக போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே ஃபன் பண்ண வந்திருக்கோம், ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன்னு அவ சொல்கிறா. இப்போ நீ போகிறதுனா போன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹை கிளாஸ் பொண்ணோட சேர்ந்து நீ எப்படி வந்து உன்னை கம்பேர் பண்ணுவேன்னு சொன்னது
சொன்னதுமே, அப்படியா ஏன் ஓசியில் வந்துட்டு வாங்கியிருக்கன்ற வாசி பேசுகிறியான்னு சொன்னதும், ஏன் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கியா, அவள் வந்துட்டு எனக்கு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கான்னு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஜாக் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் உனக்கு மேட்ச் கிடையாது, ஃபியூனாக்கு தான் மேட்ச், அவங்க தான் பர்ஃபெக்ட் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டாங்க சிரிச்சிட்ருக்கா. சரி ஓகே, நான் உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன், கிஃப்டாக நீ வேணா வாங்கிக்கோன்னு சொன்னதும், எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நான் எப்படி வந்துட்டு இங்கேருந்து போக போகிறேன், நீ இன்னைக்கு அசிங்கப்பட போகிறத கண் கூட நான் பார்க்க போகிறேனேன்னு செட்டு ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. இப்போ அங்கே மேனேஜர் வந்து நீங்கள் இப்போ வாங்கியிருக்க பீசஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கானது, இது எக்ஸ்சேஞ்சோ ரிட்டர்னோ கிடையாது மேடம் அப்படின்றத சொன்னதும், அப்போங்க அதெல்லாம் ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு காசு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும், அப்போங்க சரின்னு சொல்லிட்டு பில் எல்லாமே இங்கே போட போகிறாங்க. பார்த்தா 75,000 வந்திருக்கு. ஆஃபர் போட்டு தரோன்னு சொன்னதுமே என் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. யாரும் வந்துட்டு ஆஃபர் வாங்க சொல்லி அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்க்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, விடுங்க இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு, நீங்கள் பே பண்ணுங்க மேடம் சொல்லிட்டு இந்த லேடி எனக்கு பண்ணதுக்கு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரொம்ப கோவப்படுறான். அப்பாங்க நீ உண்மையிலேயே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான பொண்ணுப்பான்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராக்கள் ஜால்ரா அடிக்கிறாங்க. நீ அந்த ஃபோனை கொடுப்பா, நான் வந்து வீட்டுக்கு கால் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், அவள் எடுத்துக்கோன்னு சொன்னதுமே இவ அப்படியே நக்கலாக அவளை பார்த்துச்சேக்கா. உன் ஃபோனில் வைரஸை ஏற்படுத்தி நான் காசை அட்டாக் போட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை பார்த்தா அது சாதாரண ஃபோனாக இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிட்டு, என்ன இது, இதெல்லாம் என்ன ஃபோனுன்னு நீ வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க, உன் டச் ஃபோன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன இதை சூக்கிட்டா நீ அப்ராடுக்கு வந்தேன்னு சொன்னதும், இதில் சிக்னல் ரொம்ப நல்லா கிடைக்கும்ப்பா, ஃபியோனா என்ன கால் தானே பண்ண போகிறான்னு சொன்னதும், க்ளோரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னோட டச் ஃபோன் கொடுன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட ஃபோனை என்னோட அங்கே ட்ரோம்லேயே நான் வச்சுட்டு வந்துட்டேனேப்பா அப்படின்றத சொன்னதும், என்னது ட்ரோமில் வச்சுட்டு வந்துட்டியான்னு சொன்னதும், இப்போ எதுக்காகனே அவட்ட போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, அவள் ஃபோனில் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்பாங்க ரொம்ப கோவமாயிட்டு அந்த ஜாக், நீ எதுக்காக இப்போ எப்போ பார்த்தாலுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், அப்பாங்க நான் என்ன அசிங்கப்படுத்தினேன், நான் இந்த ஃபோனை கொண்டு வரதில் என்ன வந்து ப்ராப்ளம் இருக்குது, பில் பே பண்ணுறது அவங்க தானே, வீட்டுக்கு ஃபோன் தானே பண்ணணும், ஏன் இதுலேருந்தே பண்ணலாமே அப்படின்றத சொன்னதும், அப்பாங்க அவளுக்கு கோவமாயிட்டு, இதெல்லாம் நீ வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு பண்ணிட்டுருக்கியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது, என்னப்பா எது ஃபோன் நீ பண்ணலையா அப்படின்றத சேர்த்து கேட்குறாங்க. இப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்க, நீ ரொம்ப சேம்லெஸ்ஸான லேடி, லக்ஸரியாக வாழணும்னு கூட சேர்ந்து வர்ற, பட் வந்து நீ எல்லாம் அஃபோர்ட் பண்ணுறதுக்கே வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், ஏன்னா அப்படியாப்பா என்ன ரொம்ப எம்ப்ரெஸ்மெண்ட்டாக எது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாக் ரொம்ப கோவப்படுறான். வாய்க்கிலேயே ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்பாங்க நம்ம ஹீரோயினை பார்த்து, இன்னும் செலவெல்லாம் நீ வந்து 10 வருஷத்துக்கு சம்பாரிச்சா கூட அவளுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதில் ஃபியூ மில்லியன் தான், அவள் பண்ணிடுவா எல்லாமேன்னு சொல்லும்போது, அப்போ நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, எல்லாத்தையும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, எதுக்காகப்பா நீ வந்துட்டு இவளுக்காகலாம் பயந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு அவட்ட மன்னிப்பு கேளு, நீ அப்செட் பண்ணிட்டவளன்னு சொன்னதும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்செட் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொன்னதும், நீ தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ அவள் கூட வரலன்னா இப்படி லக்ஸரியாக வாழ்ந்துருக்க முடியுமா, அவள் பிறந்ததுலேருந்தே லீ குடும்பத்தோட ஹையர்னஸ் அப்படின்ற செட்டு பேசுகிறாங்க. ஓ அப்படியா, அவளை பார்த்தா பில் பே பண்ண முடியாத மாதிரி நிற்கிற மாதிரி இல்லை, எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொன்னதும், நான் சொன்னதுக்கு புரியுதா, கொண்டு போய் அதை வைங்கன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்ருக்க, இது நோ ரிட்டர்ன் நோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு பயமாயிட்ருக்கு. ஆமாம் மேடம், இதை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது, நீங்கள் வந்துட்டு காசு மட்டும் பே பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், அவளுக்கு அதை கேட்டுட்டு பயமாயிட்ருக்கு. என்னப்பா ஃபியூனா, நீ வந்துட்டு காசு பே பண்ணி ஏன் பார்த்துட்ருக்க, பிரச்சனையாக போகுது அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் பே பண்ண முடியாது, நீங்கள் கொண்டு போய் இதை வைங்க, யார் என்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண வைக்க முடியாதுன்னு சொன்னதும், மேடம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, காசை பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது $1000 தான்ப்பான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க. உடனே இதெல்லாமே ஃபேக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்கப்பா, ரியலானது எனக்கு தெரியாதா, அதனால தான் வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் வச்சுருங்க நம்ம போயிடலாம் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, என்னது
ஃபியோனா சொல்லிட்டு இருக்காங்க, ஃபேக்காக இங்கே நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அந்த ஜாக்குமே, கண்டிப்பாக நீங்கள் ஃபேக்காக வித்துட்ருக்கீங்களான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவருக்கு கோவமாயிட்டு, ஃபேக்காக நாங்கள் விற்றோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது மேடம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சர்டிஃபிகேட்டுமே வாங்கி வச்சுருக்கோம், இந்த மாலே வந்துட்டு பர்ஃபெக்டானது தான், இது வந்து ஃபேக்காக இங்கே எதுவும் கிடையாது, நீங்கள் மிஸ்டேக்கிங்கன்னு சொன்னதும் ஃபேக்காக சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஐயோ ஏன்டா இப்படி ஆளாளுக்கு என்ன பாடாப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. உடனே இந்த ஜாக் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ என்ன ஃபியோனாவை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு ஏதாச்சும் ஏற்றி விட்டு பேச ட்ரை பண்ணுறியான்னு சொன்னதும், என்ன மாதிரி மனுஷன் நீ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. பில் வந்துட்டு கட்டிட்டு நீங்கள் வாட்டி கிளம்ப வேண்டியதானே, என்னமோ பிடிச்சி வச்சிருக்க மாதிரி வந்து பேசுகிறீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே மேனேஜருமே, நீங்கள் இப்போ பில் பே பண்ணலைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன், அவங்களே உங்களை வந்து விசாரிக்கட்டேன்னு சொன்னதும், என்ன ஃபியோனா பார்த்துட்டு இருக்கா, பேசாமல் இருக்க, பில் பே பண்ணு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்கு பயமாயிட்டுருக்கு. என்கிட்ட காசு எதுவும் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி பேசுகிறேன்னு சொன்னதுமே, என்னோட கார்டில் வந்துட்டு லிமிட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், என்னால் இதுக்கப்புறம் எப்படி பே பண்ண முடியும்னு சொன்னதும், ஓ நாங்கள் கூட பயந்து போயிட்டோம்ப்பா, இவ பேச்சை கேட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம், நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள், பேங்க் ஒரு ஃபோன் பண்ணேன்னா உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ அதை ரிலீஃப் பண்ணி விடுவாங்கள்ல அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஆல்ரெடி இவ பேக்கை தொலைச்சப்ப நம்ம வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டோம், திரும்பவுமே நான் எப்படி போய் ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்றத சொன்னதும், எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணம்னு சொன்னபோது, என்னப்பா பேசிகிட்டு இருக்க, பிளாக் கார்டு வச்சுருந்தா நீ யூஸ் பண்ண வேண்டியதானே, நீ தானே ரிச் ஆச்சு அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் கிடையாது என்கிட்ட இப்போதைக்கு அப்படின்றத சொன்னதும், செக்யூரிட்டியை கூப்பிடுங்க, இவங்க இங்கேருந்து பேமெண்ட் பண்ணாமல் போக முடியாதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் கோவப்படுறாரு. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ ஃபியூனா யார் தெரியுமான்னு சொன்னதும், யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், காசு பே பண்ணணும்னு சொன்னது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சைட்டு அவள் கேட்டதுமே அவன்கிட்ட, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வேஸை கொண்டு வந்து கையில் கொடுத்து அவங்கள பயமுறுத்து அப்படின்றத சொன்னதும், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு உடனே அவன் தூக்கி போட்டு உடைக்கிறான். ஏதாச்சும் வந்துட்டு ஃபியூனாவை ஏதாச்சும் பண்ணிங்களா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இடியட் சரியான வந்து லூசு பையன் வசமாக போய் மாற்றான் பாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. சோப்பாவே இன்னைக்கு பாரு உங்களை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அயன்பாட்டை தட்டி விட்டு உடச்சிட்ருக்கான். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், இப்போ நீ வந்துட்டு பண்ணது எல்லாத்தையுமே பேமெண்ட் எங்கள் ஃபியூனா பண்ணுவா, பட் ஆனால் நீ அவள் மேலே கையை வச்சேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நீ இப்போ எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு நான் ஏன்டா வந்து உனக்கு பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கேன், இந்த க்ளோரியால் தான் எவ்வளோ பிரச்சனை, அவள் முன்னாடி நம்ம வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளுன்னு காமிக்க வேணாமான்னு சொன்னதும், உடனே அந்த ஜால்ராக்கள் பார்த்தே இல்லை, ஃபியூனா வந்து ரியலான ஹையர்னஸ், அவளுக்கு கரெக்டான மேட்ச் கிடச்சிருச்சுன்னு சொன்னதும், அப்படியா ரெண்டுமே உருப்படாதது சேர்ந்து ஒன்றா சுற்றுட்டுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டேக்கா. கவலைப்படாதப்பா, நான் உனக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறேன், என்கிட்ட வந்து 3 மில்லியன் காசு இருக்குது, அது அக்கௌண்ட்டில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத சொன்னதும், எந்த காசை வச்சு பேமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னதும், என்னோட படிப்புக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு பே பண்ணுவேன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் பாவமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி அவள் தான் காசை உனக்கு பே பண்ண சொல்லியிருக்கா. அப்போ அங்கே அதை யோசிச்சு பார்த்ததும், ஓ நீ இப்போ என்னை பற்றி லேசாக நினச்சி ரிகரேட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், ரிகரேட்டா நான் இல்லைன்னா உனக்கு அந்த ஃபேமிலிக்கு அந்த காசே கிடச்சிருக்காது, கொடுத்த உனக்கு எடுக்க எனக்கு தெரியாதாடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் கால் பண்ணி, அப்பா அந்த ஜாக் எனக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, போட்ட காசை நீங்கள் திரும்ப ரிட்டன் எடுங்கன்னு சொன்னதும், நான் ஆல்ரெடி சொன்னேன் அவன் ஒரு உதவாக்கிற பையனு, நீ தான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் பார்த்தியாம்மா அப்படின்றத சொன்னதும், புரிஞ்சுக்கிடுச்சுப்பா எனக்கு, நீங்கள் காசை ரிட்டன் எடுங்க அப்படின்றத சொல்லிடுறா. அவருமே ஓகேம்மா அப்படின்றத சொன்னதும், உடனே அங்கே ஜாக்டாவை ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உடனே அவன் பேமெண்ட் பண்ணுறதுக்காக அங்கே கார்டு எல்லாமே கொடுக்குறான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே கார்டை ஸ்வைப் பண்ணால் கார்டில் வந்துட்டு காசு இல்லையா, ஆல்ரெடி வந்து எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது, என்னது காசு இல்லையா அப்படின்றத சேர்த்து கேட்குறாங்க. வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுறாரு, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, காசை ரிட்டன் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு அங்கே காசு வரலன்னு சொன்னதும், என்னடா திருட்டு பயிர்களாக பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, உடனே அவங்க அம்மாட்ட கால் பண்ணி காசை பற்றி கேட்டதும், அவங்க குடும்பத்தில் திரும்ப வந்து
வந்து நம்மளுக்கு கொடுத்தவங்களே எடுத்துட்டாங்கப்பா காசு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நாங்கள் சொன்ன விஷயம் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஒருவேளை நான் எதுவும் தப்பாக வந்து புரிஞ்சுட்டேனான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கான். இவ தான் ஒருவேளை லீ குடும்பத்தோட உண்மையான பொண்ணான்னு சொல்லிட்டு அப்பாங்க என்னாச்சுன்னு சொன்னதும், என் குடும்பத்தில் அந்த காசு திரும்ப ரிட்டர்ன் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கப்பான்னு சொன்னதும், உடனே மேனேஜர் கோவப்பட்டதுமே நீங்கள் என்ன எங்களை மிரட்டுறீங்களான்னு சொன்னதும், போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்ற சொல்லும்போது, ப்ளீஸ்ப்பா உன் கார்டை யூஸ் பண்ணி எங்களை காப்பாற்று, நாங்கள் வந்துட்டு ஜெயிலுக்கு போக விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு, நான் யாருக்கு காசெல்லாம் பே பண்ண போகிறது கிடையாது, யார் வாங்கினீங்களோ அவங்கவுங்க திரும்ப அவங்களே வந்து பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொண்டு போய் ரிட்டர்ன் வைங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, அவ்வளோ காசுக்கு நாங்கள் எங்கே போவோம்னு சொன்னதுமே வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நீ உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு, நான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறா. என்னப்பா அப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த காசு அந்த பொண்ணுக்காக நீங்கள் பே பண்ண மாட்டிங்களா, பே பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம்ல, இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலைன்னா 20 வருஷம் ஜெயில் தண்டனை ஆயிரும்னு சொன்னதும், அவள் உடனே மயக்கம் போட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. ஐயோன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பயந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அவளை இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இதுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே அவங்க பழைய தூக்கி போட்டதும், ஃபஸ்ட்டு வந்துட்டு பூவராக இருந்தால் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன் பார்த்தியா, அதான்டா நான் பண்ண தப்பு அப்படின்ற செட்டு கோவப்படுறா. அப்பாங்க மேனேஜர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஐடியா பண்ணி பேசாமல் நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சா, அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்லை, நானே அவளை காப்பாற்றுறேன், அவள் வந்து எப்படி மயக்கமாக இருக்காளோ அவளை நான் வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் பக்கத்தில் போய் என்னென்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்க, இது நல்ல ரிவெஞ்ச் எடுக்க நல்ல சான்ஸுன்னு சொல்லிட்டு கன்னத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சதுமே, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லும்போது அவள் கை வந்துட்டு இப்போ ஆடிச்சுப்பா, இது ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ ப்ளீஸ் வந்துட்டு காப்பாற்று அப்படின்றத சொன்னதும், நான் இருக்கேன்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு ஐ திங்க் வந்துட்டு ஒரு பெரிய வந்து நல்ல உருட்டு கட்டையாக இருந்தால் போட்டு அடித்தா எந்திரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், எங்ககிட்ட பேஸ்பால் இருக்குன்னு சொன்னதுமே அவள் பயந்து போயிட்டு வேமா எந்திரிச்சிட்டு நான் வந்து நல்லா ஆகிட்டேன்ப்பா, எனக்கு வந்து எந்திரிச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. யார் என்னை போட்டு அடித்தது அப்படின்றத சொல்லும்போது, நான் உன்னை அடித்தனா, நான் காப்பாற்றினேன், வேணா யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாருன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே மிராக்கல் மேடம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்கா. நீங்கள் பில்லை பே பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் பே பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்பாங்க நீங்கள் இப்போ பில் பே பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டோம், போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோன்னு சொன்னதும், அப்பாங்க ஹீரோயினை பார்த்து நான் எப்படியாச்சும் வந்து எஸ்கேப் ஆயிடலான்றதுக்காக மயக்கம் இந்த மாதிரி ட்ராமா பண்ணா, நீ இந்த மாதிரி பண்ணியான்னு சொன்னதுமே, ஓ அப்போ நீ வந்து ஃபேக்காக ஆக்ட் பண்ணியா, அப்போ உண்மையிலேயே உன்கிட்ட வந்து பில் பே பண்ண காசு இல்லையான்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே ஷாக்காகி போயிட்டு நீ எதுக்காக இப்படி போய் சொன்ன அப்படின்றத செட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டாங்க. அப்போ நீ வந்துட்டு அவன் சொன்ன மாதிரி காசு இல்லாமல் ட்ரிப்பு அது இதுன்னு போய் சொல்லி ஊரார் காசை வச்சு சுற்றிட்டு இருக்கியா அப்படின்ற சைட்டு அவளை பிடிச்சி திட்டினதுமே, நான் காசு எதுவும் உங்களுக்கு பே பண்ண முடியாது, அப்ராடு பாவமேன்னு கூட்டிகிட்டு வந்தேன், உங்களுக்கு அதுக்காக நான் செலவு பண்ணணும் அப்படின்றத சொல்லதும், அப்போ நீ கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களை போய் சொல்லி ஏமாத்திருக்க, நீ ஹையர்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உன்னை எப்படி நாங்கள் சும்மா விடுவோன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு அடித்து உருண்டு முடியை பிடிச்சி மாற்றி மாற்றி அடித்து அங்கே சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஐயோ மிஸ்டர் ஷென்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இவங்க இங்கேயே வந்துட்டு எல்லாத்தையும் அசிங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கோவம் ஆயிடுச்சுருந்தா ஹீரோயின் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்ருக்கா. பொறுங்க இப்போ மிஸ்டர் ஷென் வருவார், கொஞ்ச நேரத்தில் உங்களை ஒரு வழி பண்ணுவாருன்னு சொன்னதுமே, அப்போ மிஸ்டர் ஷென்னுக்குமே வந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்துட்டு கிளம்புங்க, அங்கே நம்ம மிஸ் க்ளோரிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஐயோ ஷென் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மாற்றி மாற்றி வந்து ஒன்றால் தாண்டின்னு சொல்லிட்டு அங்கே ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி, நான் எஸ்கேப் ஆகிருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன்னு சொன்னதும், வெக்கமால இவ்வளோ பொருளை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்காம போனது நீ தானேன்னு சொன்னதுமே, ப்ளீஸ்ப்பா நான் உன்னோட கிளாஸ்மேட் தானே, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா, நீ என்ன ஃப்ராடு வேலை பண்ணி என்னோட காசு எல்லாத்தையும் திருட பார்த்தன்றது எனக்கு தெரியும்னு சொன்னதும், அப்போ வேணுக்குன்னு நீ பண்ணியான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது, ஆமாம் என்னோட அக்கௌண்ட்டில் 2 மில்லியன் இருக்குது, நீங்கள் அதை வந்து பறிக்க தானே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிருது. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா மிஸ்றாரு. ஐயோ நம்ம கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அவர் நம்ம ஹீரோயினை பார்த்து
பார்த்து நான் சாரி கேட்டுக்கிறேன் நடந்ததுக்குன்னு சொன்னதுமே இவங்க எல்லாருமே இங்கே பெரிய ரகலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் ஓனரு அவங்க என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினுக்கு மரியாதை கொடுத்துட்ருக்காரு. பட் ஆனால் இவங்க எல்லாருமே அந்த ஃபியூனா நினச்சிட்டு ஃபியூனா தான் இந்த குடும்பத்தோட ஹையர்னஸான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவள் ரொம்ப திமிராங்க பேசிகிட்டு இருக்கான். பட் ஆனால் இது வந்துட்டு நம்ம க்ளோரியோட ஃப்ரெண்டாச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் காசு எதுவும் பே பண்ண வேணான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், உடச்ச பொருளுக்குமே சேர்த்து நீங்கள் காசு எல்லாத்தையும் வாங்குங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஓகே மேடம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஐயோ மேடம் எதுவும் வந்து கோவமாயிட்டாங்களான்னு சொல்லிட்டு வேற அவருக்கு பயமாயிடுச்சுக்கு. நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. உன்னால் நாங்கள் ஃபியூனாவை தப்பாக நினச்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஃபியூனாட்ட அவங்க போய் அங்கே வந்து சாரி கேட்குறாங்க. அவளான்னு சொல்லிட்டு அவன் மன்னிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு உடனே கிளம்ப ட்ரை பண்ணதுமே நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் வந்து இதை கிஃப்டாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஓஷன் டைமண்ட் கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது இது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாங்க அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சேக்கா. உடனே இதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கொண்டு வந்ததுமே பார்த்தா அவள் எடுக்க போனால் விலைக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவர் கொண்டு போகிறாரு. மேடம் இது உங்களுக்காக தான், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுத்து என்னை கவர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு, எனக்கு இது வேணான்னு சொல்கிறா. ஸோ அப்பாங்க நீங்கள் என்ன வந்துட்டு அவங்க சர்வெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, மேடம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது மிஸ்டர் ஷென் இது தேவை கிடையாது, நீங்கள் இதை போய் வேணால் ரிசர்ச் சென்டருக்கு கொடுங்க, அவங்க ரிசர்ச் பண்ணட்டும்னு சொன்னதுமே சாரி கேட்டுக்கிறேன் மேடம் அப்படின்றத சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு நம்ம ஃபியூனாக்கு கொடுத்தத உன்னோட பேரை சொல்லி யூஸ் பண்ணுவேன்னு சொன்னதும் அப்பாங்க இவ ஃபியூனா பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்காப்பா அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாரும் சேர்ந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. அப்பாங்க அந்த ஃபியூனா நீங்கள் இதை கொடுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் என்னது நீ அக்செப்ட் பண்ணுவியா, நீ எதுக்காக அக்செப்ட் பண்ணுற, லியோட பொண்ணு இவங்க தான் அக்செப்ட் பண்ண முடியும்னு சொன்னதும் நீ என்ன கண்ணு தெரியாதாளா லூசரா அது இதுன்னு பேசினதும் என்ன வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்க இடியட் மாதிரி, என்ன நீ சாகணும்னு எது வந்துட்டு ஐடியா உனக்கா, லியோ குடும்பத்தோட உண்மையான பொண்ணு இவங்க தான் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபியூனா தான் அந்த குடும்பத்தோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசினதும் அதை கேட்டுட்டாங்க. அவருக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. ஸோ முட்டாளுங்க யாரையோ பார்த்து வந்து ரியலான ஹையர்னஸ் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோயின் என்ன புரியுதா உங்களுக்குன்னு சொன்னதும் புரியுது மேடம், உங்களை யாரோ காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னதும் ஆமாம் காப்பி தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எங்கள் ஃபியூனாவை பார்த்து ஒழுங்காக மன்னிப்பு கேளுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டதுமே இந்த இடியட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக தண்டனை இருக்குன்னு சொல்கிறார் அவர். அப்புறம் உடச்சி விடுங்க இவ்வளோ ஜெயிலில் போடுங்க அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஒழுங்காக இப்போ சாரி கேடு நீடன் பண்ணிவிட்டு அவங்க உன்னை மன்னிச்சிருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னும் சிரிப்பாக வந்துட்டுருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இவளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னதும் அதான் சொல்கிறாங்கல்ல அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு ஹீரோயின் சொன்னதுமே செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே வந்து இவங்களை அங்கே வந்து பிடிச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிடுது. என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் தானேப்பா டீச் பண்ண சொன்னீங்க அப்படின்றத சொல்லும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க வந்துட்டு விடுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதும் அவர் கோமாயிட்டு அந்த ஜாக்கை போட்டு அடிக்கிறாரு. என்னடா அரலூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, வார்த்தைகளை பார்த்து பேசு, ஃபியூனாவா ஃபியூனா நம்ம ஜி குடும்பத்தோட பொண்ணு யார் தெரியுமா இவங்க தாண்டா அப்படின்றத சொன்னதும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்பாங்க நீ வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்க, அந்த ஓல்டு மேனோட சேர்ந்து நீ அஃபேர் வச்சுட்ருக்க, இந்த ஆளை கைக்குள்ளே வச்சுட்டியான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பேசினதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. எவ்வளோ தைரியந்தான் நீ அவங்கள இன்சல்ட் பண்ணுவோம், உன் கழுத்தறுத்துருவேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க இவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இவ தான் இந்த ஜி குடும்பத்தோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுமே ஜி குடும்பத்தோட பொண்ணு எப்படி எங்களை மாதிரி சாதாரண ஒரு யூனிவர்சிட்டியில் கூட சேர்ந்து படிப்பாங்கன்னு சொன்னதும் உங்களை மாதிரி ஒரு பர்சன் கூட அவங்க படித்ததே பெரிய மேட்ரு, பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து மோசமாக அவங்கள பேசிட்டீங்கன்னு சொல்கிறப்ப அந்த ஜாக்கை பார்த்து என்னப்பா இப்போ நீ வந்துட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறியா, பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ இப்போ ஜெயிலில் போய் உட்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போங்க நம்ம ஹீரோயின் சொன்னதும் யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாம் அவங்கவுங்க பண்ண பாவத்துக்கு அவங்க ஜெயிலில் இருக்கட்டும்னு சொன்னதுமே அந்த ஃபியூனாவை போட்டு ஓ நீ தான் ஹையர்னஸா எவ்வளோ நாள் எங்களை போய் சொல்லி ஏமாத்திருப்பேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. உனக்கு அவ்வளோ தைரியமா, உன்னால் கடைசியில் உன் பேச்சை கேட்டு பின்னாடி வந்து நாங்களுமே ஜெயிலில் உட்காந்துட்ருக்கோம், உன்னை எப்படி சும்மா விடுவோன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா.
ஸோ அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா இங்கே கோவமாயிட்டு அந்த ஜாக்கை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற, உன்னை ஜெயிலேருந்து எடுத்துட்டோம், ஓஷன் குரூப்போட பொண்ணு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை மீட் பண்ண வந்தாங்கடா, அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும், அவங்கள நான் பார்த்தது இல்லையே அப்படின்றத சொன்னதும், அவங்க தான் உண்மையான ஹையர்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஃபேமிலியர் தான் அப்படின்றத சொன்னதும், உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்க பேர் வந்து ஃபியூனா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஓ, ஃபியூனா தான் அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே இவங்க கால் எல்லாமே சுடுதண்ணி வச்சு கழுவி விட சொன்னால் கோவமாயிட்டு சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றி தள்ளுறாங்க. உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க, வாய முடுங்க, உங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க வெளியேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அந்த ஃபியூனா அங்கே வந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அந்த ஜாக் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உன்னை எப்படியோ நான் பார்த்துட்டேன், நல்லா இருக்கே இல்லைன்னு சொன்னதும், ஸோ இவன் உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து வீடெல்லாமே விற்று காசு வாங்கிட்டு வந்து இவளை பெயில் எடுக்க வந்திருக்கான். வெளியே வந்தால் காசு வந்துட்டு நிறைய வந்து கொடுப்பா இல்லையா, அதுக்காக தான் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, உன்னை எப்படி போய் வெளியே விட முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே இவன் என்ன வந்துட்டு இன்னுமே நம்மளை தான் ரியலான ஹையர்னஸ் நினச்சிட்டு இருக்கானா, இதை யூஸ் பண்ணி வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணதும் அவனுமே இவ்வளோ கவர் பண்ணணும்னு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியாச்சுமா, அப்பா உனக்காக வந்துட்டு சூப்பரான கார் எல்லாமே இப்போ அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பாக அது உனக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ கார் வந்ததுமே வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அசிஸ்டன்ட் வந்து மேடம் இதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் ஹீரோயினை ஹாப்பியாகிட்டு வாங்கிக்கிட்டுருக்கா. ஸோ இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. உன் பேரண்ட்ஸ்ட்டு எப்போ பேசுவேன்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் மனசில் இவன் வந்து தொல்லை தாங்க முடியல, ஃபஸ்ட்டு இவனை எப்படியாச்சும் கலட்டி விடணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நான் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே அங்கே பாரு நம்மளை ஜெயிலில் போட்டு அவள் ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு சொன்னதும் உடனே இவன் வேகமாக பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அந்த கார் மேலே அங்கே பெயிண்ட் அப்படியே அங்கே ஊற்றி விட்டுறான். நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவப்பட்டுருக்கான், எங்களை ஜெயிலில் அடைச்சிட்டு நீங்கள் கொண்டாடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ கார் வந்து ரொம்பவே லக்ஸரியானது, இதை டேமேஜ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு வந்துட்டு செலவு வந்துட்டு 5 மில்லியன் ஆகும், இந்த காசு எல்லாத்தையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரொம்பவே கோவப்படுறாரு. அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த காரே வந்துட்டு என்னோடது அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு என்ன உன்னோடதா எப்படிப்பா அப்படின்ற செட்டு ஹீரோயின் கேட்டதும், நான் வந்து உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், என் அக்கௌண்ட்டில் இந்த காசையுமே நீ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்க, நீ என்னை ஜெயிலில் போட்டிருக்கான்னு செட்டு அவ வேற கோவப்படுறா. சொங்கருக்கே எல்லாருமே அதான் நான் பார்த்தேன், இவே எப்படா திடீர்னு இவ்வளோ லக்ஸரியான வந்து ட்ரெஸ் போட்டிருக்கா, கார் வச்சுருப்பா, ஸோ சரியான கோல்ட் டிகரான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நீ சரி பண்ணலைன்னா அந்த காரை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னதுமே, என்னப்பா நீ எதோ சம்பாரிச்சு கொண்டு வந்தியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. அப்பங்க வேணும் இப்போ காசு கொடுக்கலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொன்னதும், போலீஸ்க்கு கால் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு வேணான்னு சொன்னதுமே, எதுக்காக நீ போய் வேணான்னு சொல்லிட்டுருக்கா, கால் பண்ணட்டுமே அவன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, வந்தால் இவளை மாட்டிக்குவா, அதனால தான். அப்போங்க எதுக்குப்பா கேஸ் ஆச்சுன்னா அவள் வந்து மேலே கிரிமினல் ரெக்கார்ட் ஆயிரும்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இவளுக்காக பரிதாபப்படுறியா அப்படின்றத செட்டு கோவப்பட்டதும், எதுக்காகப்பா இவ்வளோ வந்துட்டு நீ வந்து அக்கறைப்படுற ஏன் மேலே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ்க்கு கால் பண்ணி விடுன்னு சொன்னதும், நான் ஒன்றை மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் கோவப்பட்டுச்சுக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் 10 பைசா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பாட்டங்க வந்து காருக்குள்ளே ஏறினதும் எந்திரின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திச்சேக்கான். ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக திமிரா பண்ணிச்சேக்கான். அந்த ஃபியூனாக்காக ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்துட்டு அங்கே அடிக்க வரும்போது ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு இப்படி பிரச்சனை பண்ண போகிறான்னு சொல்கிற டயத்தில் அங்கே அவருக்கு ஃபோன் கட் ஆகிடுது. ஸ்வீட்டி என்னாச்சு அப்படின்ற செட்டு கேட்கும்போது, சார் இப்படி கான்ஃபரன்ஸ் ரூம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவர் ஃபோனை வச்சுட்டு போனால் இவன் கண்ணாடியை உடச்சி விட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு எங்கே எஸ்கேப் ஆகிட்டுருக்க, இப்போ காசை பே பண்ணாமல் நீ போக முடியாது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக நீ வந்து காசு எல்லாத்தையும் திருடி இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. எக்ஸ்பென்சிவான காசு உனக்கு எங்கேருந்து வரும், என் காசை வச்சு தான் வாங்கியிருப்பான்னு சொன்னதும் எங்கள் அப்பா கரெக்டாக சொன்னார், ஒன்றை மாதிரி லூஸ் பையில் போய் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது கரெக்டாக அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. எங்கள் அப்பா யார் தெரியுமா, லீ அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு லீயோட பொண்ணா, அந்த குடும்பத்தோட ஹையர்னஸ் எப்படிப்பா நம்ம கூட போய் வந்து ஒர்க் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, இவன் நீ வந்துட்டு பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதும், அப்படியா எங்கள் அப்பாட்ட நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனை வச்சுட்டு போயிட்டார் இல்லையா,
ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டாரு. ஸோ எங்கள் அப்பா ஐ திங்க் மீட்டிங் ரூமில் இருப்பார், நான் பிறகு பேசிக்கிறேன்னு சொன்னால், சும்மா ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், காசை கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைனா கண்டிப்பாக நான் சரியான லெசன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் குச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினை அடிக்க வந்ததுமே, குச்சி அடிக்க வரும்போது இப்போ இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட, சார் இப்படி கார்லேருந்து சவுண்டு வந்துட்டுருக்கு, கண்டிப்பாக மேடம் வந்து ஏதோ வந்து ஆபத்தில் இருக்காங்க அப்படின்றத சொன்னதும், என் புள்ள மேலே கை வச்சவொன்னே சும்மா விட மாட்டேன், நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் போனால், இவன் குச்சி அடிக்க வந்தால் அங்கே அசிஸ்டன்ட் எத்தி தள்ளி விட்டுறாரு. என்ன பண்ணிட்டுருக்க நீ வந்துட்டு இப்போ அடிக்க போய் ஆளை கூப்பிட்டுன்னு சொன்னதும், அவன் உடனே கால் பண்ணிட்டுருக்கான். ரவுடிங்களை வர சொல்லி, மேடம் மேலே கை வச்சேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன் உடம்புல கை இல்லாமல் நாங்கள் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே, அதை கேட்டுட்டு, ஓ என்ன இப்போ ஆளை கூட்டிகிட்டு வந்து மிரட்டிட்டுருக்கான்னு சொன்னதும், பார்த்தா உண்மையான ஹையர்னஸ் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதும், அந்த ரவுடிங்களுமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே வேகமாக வந்துட்டு யாரை அடிக்கணும் அப்படின்ற சட்டி கேட்டால், இவ தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அந்த ஆளுங்களுமே வாய்க்கிலேயே நம்ம ஹீரோயினை ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காம போட்டு தள்ளுங்கன்னு சொன்னதும், அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அவங்க மேலே கை வச்சிங்கன்னா நீங்கள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயமாயிருது. ஸோ இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நைட் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அவரை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. பேபி எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா, அப்பா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டுக்கோ அவள் பேசிட்டு இருக்கா. என்னப்பா பெரிய பணக்காரவங்க மாதிரி இருக்குது, விஷயம் சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க பயந்ததும், வாய முடுங்க காசு கொடுத்து நடிக்க வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அது பேசும்போது, இவன் தான் ஜாக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறான். ஒரியலாப்பான்னு சொன்னதும், ஓ இந்த ஸ்கீமரோட அப்பாவா, கொடுக்க வேண்டிய காசை நீ பே பண்ணு அப்படின்ற சொல்லி பேசுனதும், என்ன ஜோக் நாங்கள் எதுக்காக உனக்கு காசு பே பண்ணணும்னு சொன்னதும், என்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் பயமாயிருது. நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவேன்னு சொன்னதும், உடனே அந்த ஆள் அடிக்க சொன்னதுமே, பாஸ் எங்களுக்கு பயமாயிட்டுருக்கு பாஸ்ன்னு சொன்னதுமே, அதான் காசு வந்து பே பண்ணி சொல்லியிருக்கேன்ல, அடிங்கடா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ உடனே அவளை பார்த்தா, என்னப்பா யாரை கூட்டிகிட்டு வந்து ஆக்டிங் பண்ண வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா, அவங்க அப்பா அங்கே ரொம்ப அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. இவரை பார்த்தா ரிச்சஸ்ட் பர்சன் மாதிரி தான் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஜாக்கோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. இப்போ என்னடா இங்கே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, ரியலான ஹையர்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொன்னால் இங்கே என்னடா பிஹேவ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால், உங்கள் பையன் பாருங்கள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு, உனக்கு ஆபத்து தாம்மா, வீடு எல்லாமே விற்று நாங்கள் காசு கொடுத்தோம் உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக, நீ எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்ப அப்படின்றத சொன்னதும், பட் உங்கள் பையன் எனக்காக பண்ணலை, உங்களோட பையன் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக பண்ணியிருக்கான்னு சொன்னதும், இவதானப்பா ரியலான ஹையர்னஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டதும், அட படுபாவி மில்லியன் கணக்கில் காசை வாங்கிட்டு போய் உருப்படாத எவ்வளோக்காகவா செலவு பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே போட்டு அடிக்க வேற சொல்கிறாரு. அப்பா எதுக்காக என்ன அடிச்சிங்கன்னு சொன்னதும், டேய் உண்மையான ஓஷன் குரூப்போட பொண்ணு இவதான்டா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் பக்கம் கையை காமிச்சதும், அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஹெல்ப்பெல்லாம் பண்ண பொண்ணு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் உனக்கு பாவமேன்னு சொல்லிட்டு மில்லியன் கணக்கில் டாலர் கொடுத்து உன்னை நல்லா படிக்கட்டுமேன்னு வச்சு லவ் கொடுத்தா, நீ எனக்கு எதிராகவே வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், அவன் அங்கே கோவமாயிட்டு, அப்போ நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்னு சொன்னதும், உன்னை நானாக வந்துட்டு வெளியெடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கழுத்தை பிடிச்சி நினைச்சா, நீயாவே நினச்சா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க வந்துட்டு அவ திட்டிச்சேக்கா. இவன் எப்படி போய் பேசிட்டு சுற்றிருக்கா பாருப்பா, பெரிய பணக்காரி மாதிரியே, உன் கடைசியில் அவன் வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டா அப்படின்றத சொல்லும்போது, உடனே ஹீரோயின் காலை பிடிச்சி அவன் கெஞ்சினதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன்ன மாதிரி கேவலமான ஒரு ஜென்மத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டதும், உங்கள் பையன் தான் இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்றத அவள் சொல்கிறா. உங்கள் பையன் வந்துட்டு இப்போ இந்த காரையுமே ஹிட் பண்ணியிருக்கான், உங்கள் பையன் ஏகப்பட்ட ப்ராப்ளம் எனக்கு பண்ணியிருக்கான் அப்படின்றத சொன்னதும், இவன் பண்ணதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமான்னு சொன்னதும் அவங்க போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ இப்போ கார் உடைச்சது யாருன்னு சொன்னதுமே, இந்த காரை உடைச்சது இவன் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஃபினான்ஷியலாக எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால், இதை உடைச்சதுக்கு கிட்டத்தட்ட 5 மில்லியன் காசு கொடுக்கணும்னு சொன்னதும், அவன் அதை கேட்டுட்டு பயந்து போயிடுறான். காசை கட்டுங்க இல்லை ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னதும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஃபியூனாட்டை கெஞ்சினா, அவன் என்னத்தை வச்சு கொடுப்பா, நான் என்ன உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இவனாக தான் அடைச்சி உடைச்சான்னு சொன்னதும், அந்த ஜாக்கை அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போனால் அந்த ரவுடி பசங்க பயந்து ஓடி போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின்ட்ட நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு போனதுமே, எங்கே போயிட்டுருக்க, நீ என்ன தில்லாலங்கடி வேலை பண்ண எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. இதெல்லாம் ஜாக் தான் வந்து பிஹேவ் பண்ணா, நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும்,
ஹீரோயின் நீ வந்து என்ன வந்து பண்ணிச்சிக்கன்னு எனக்கு தெரியும், உன்னோட எல்லா வேலையுமே எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறா. என்னோட ஃபோனில் நீ வந்து வைரஸ் ஆட் பண்ணி அது மூலமாக காசு எல்லாத்தையும் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், அதுவுமே தள்ளி விட்டையில் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு நம்மள கிளாஸ்மேட்டுன்னு சொன்னதும் நீ பண்ண எதையும் மறக்கலை, நீ என்னை மேலேருந்து வேற தள்ளி விட்டையில அப்படின்றத சொல்கிறா. அவள் போன ஜென்மத்தில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. பட் அவளுக்கு எதுவும் புரியலை. ஸோ அவளை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க அவங்க அப்பா. நீ வந்து கவலைப்படாத, அப்பா உனக்கு இருக்கேன், இதுக்கப்புறம் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னதும் அப்பா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் படித்து முடிக்கணும், அதுக்கப்புறம் பாப்பான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஜெயிலில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே திரும்ப அங்கே வந்ததுமே திரும்ப நீ வசமாக வந்து மாட்டிக்கிட்டியா, உன்னால் நாங்கள் இன்னும் இங்கே கிடந்துட்டுருக்கோன்னு சொல்லும்போது பார்த்தா இப்படி உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இந்த ஃபியூனா ஜாக் தான் வெளியெடுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்து உட்காந்துருக்கா. என்னப்பா என்னை திரும்ப இங்கே வந்து கிண்டல் பண்ணி சிரிக்க வந்திருக்கியா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டதுமே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா பார்த்தா அந்த ஜாக் வந்துட்டு இறந்து போயிடுறான். பாய் ஃப்ரெண்டாக இருந்தவன், பட் ஆனால் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன உன்னை சீட் பண்ணியா ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. உனக்கு இப்போ கூட ரிக்ரெட் ஆகலை பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறா. இதான் நம்மளோட யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் டே, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே நம்ம 4 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னை வந்து ஒரு பெரிய பணக்காரியாக காமிச்சுக்கணும்னு அடுத்தவங்க காசு ஆசைப்பட்டு இந்த நிலைமையாகி அவள் ஜெயிலில் போய் உக்காந்துச்சுக்கா. இப்படி நம்ம ஹீரோயின் பார்த்தா கடைசியில் பட்டமளிப்பு விழா நாள் வந்துடுது. உனக்காக இந்த லெட்ரு கிடந்துச்சுப்பா, கொடுக்க வந்திருக்கோன்னு சொன்னதும் க்ளோரி பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதுமே சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அதை எழுதியிருக்கதே அவள் தான் எழுதியிருக்கா, நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், இப்போ நான் வந்துட்டு ஜெயிலேருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் ஃபேக்காக வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஃபேக்கான ஒரு வாழ்க்கையவே இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கேன், பட் நான் வச்சுருக்க எல்லாமே ஃபேக்கான திங்ஸ்னு உனக்கு தெரியும், அப்படி இருந்து நீ எதுவுமே என்னை வந்து சொல்லலே இல்லை, நான் வந்து இப்போ பண்ண பாவத்துக்கு தான் இங்கே வந்துட்டு பலன் அடைஞ்சிட்ருக்கேன், என்னோடய லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, எவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணோம், பட் அது எல்லாமே என்னோடய பேராசையினால் கெட்டு போச்சு. ஐ திங்க் வந்து நான் நிறைய பொய்கள் என் வாழ்க்கையில் சொன்னேன், அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கா. ஐ திங்க் இப்போ நீ வந்து கண்டிப்பாக நல்லபடியாக படித்து முடித்து பட்டமளிப்பு விழா உனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கா. நான் வந்து அப்ராடுக்கு போய் உன் பேங்க் கார்டெல்லாம் திருடி நான் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஆனால் கடைசியில் எனக்கு அந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்டுட்டு எழுதியிருக்கா. கடைசியில் வந்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணி ஃப்யூச்சரில் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. என்னப்பா நம்ம போய் வந்து பிக்சர் கிளிக் பண்ணலாமா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுமே கண்டிப்பாக போகலாம் அப்படின்றத சேர்த்து ஹீரோயின் அங்கே கூட சேர்ந்து பிக்சர் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.